ஒருத்தர் நம்ம மேல கோபப்பட்டா நம்ம பதிலுக்கு அவரை விட அதிகமா கோவப்படுவோம். ஒருத்தர் நம்மள திட்டாங்கன்னா பதிலுக்கு அவரை விட அதிகமா நாம திட்டுவோம். இது மனுஷனோட இயல்புதான். இதனால உங்களுடைய கோபத்துக்கு தற்காலிகமா வேணா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கலாம். இந்த மனநிலை ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. பொது இடங்கள்ல தெரியாத நபர்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா அது வேற மாதிரி. ஆனா அலுவலகத்துல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா ஏற்படுற விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை விட தாழ்ந்த வேலையில இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவரால நேரடியா உங்களை பழி தீர்க்கவே முடியாது. அதனால அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் உங்களை பத்தி மோசமா சொல்லி பழி தீர்த்துக்குவாரு. இதனால உங்களோட இமேஜ் பாதிக்கப்படும். உங்களுக்கு ஈக்குவலா வேலை பார்க்கறவங்ககிட்ட இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அது தீராத கசப்பை ஏற்படுத்தும். அவருக்கு சம பலம் இருக்கிறதுனால எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உங்களை பழி தீர்க்க விரும்புவாரு. உங்களோட வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறிப்பாரு. இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களை பத்தி மோசமா சொல்லுவாரு. உங்களை விட பெரிய பதவியில இருக்கவங்ககிட்ட நீங்க எதிர்மறையா நடந்துகிட்டா அந்த விளைவுகளை பத்தி உங்களுக்கே தெரியும். உங்களோட வேலையே போயிடும், இல்லைன்னா வளர்ச்சி தடைபடும். இவ்வளவு எதுக்காக? நம்மளுடைய மனோபாவத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு செயல்பட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு கீழானவங்கள்ட்ட கனிவா நடந்துகிட்டு அவங்களோட பிரச்சனைய பொறுமையா கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களை மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சமமானவங்கள்ட்ட பொறுமையா நேர்மையா நடந்துகிட்டீங்கன்னா ரொம்ப சிறந்த நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு எப்பயும் உதவக்கூடிய ஒரு நட்பு வளையமே உருவாக்க முடியும். உங்களுக்கு மேலானவங்கள்ட்ட நீங்க நேர்மறையா நடந்துகிட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கிறதும் நடக்காம போறதும் உங்க மனோபாவத்துலதான் இருக்கு.